அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களை அவமானப்படுத்தியவர் முன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் புத்தியும் சக்தியும் ஒன்றிணையும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைப்பதோடு இனி தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் விவேகத்துடன் வீரமும் ஒன்றிணையக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயுடன் விவேகத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் புதன் இணைகிறாருங்க. புதன் மற்றும் செவ்வாய் இணையக்கூடிய இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது சுகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க புதன். எனவே அவர் இந்த வேளையில் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் அதிரடியான மாற்றத்தை செவ்வாயுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே நவ கிரகங்களிலே மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மனித வாழ்வில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை வீரம் நிறைந்தவையாகவும் விவேகம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அபரிவிதமான ஆற்றலை அள்ளி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் வீற்றிருக்கும் போது அவருடன் ராசியின் அதிபதியான புதன் அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் ராசியின் அதிபதியான வித்யாகரகரான புதன். அவர் இந்த வேளையில் அதிரடியாகவும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான அமைப்பில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனும் சரி செவ்வாயும் சரி பொதுவாகவே 5ஆம் இடத்தில் வலம் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நல்ல சூழலையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் புதன் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய 5இல் வீற்றிருக்கிறார். ஆனால் செவ்வாய் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை என்றாலும் அதீத சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இல்லை. நடுநிலையான பலன்களை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மங்களகாரகன் 5இல் இருக்கும் போது ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு விரைவாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயின் மீது குரு பகவானினுடைய சுப பார்வை அபரிவிதமாக பதிகிறது. செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளின் மீதும் குரு பகவானினுடைய பார்வை அபரிவிதமாக பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவாக கிடைக்கிறது. எனவே குரு மங்கள யோகத்தின் காரணமாக இனி தொட்ட காரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் முன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வகையில் புத்தியும் சக்தியும் ஒன்றிணையக்கூடிய இந்த தருணத்தில் மிக அசாதாரண காரியங்கள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சாதாரணமாக செய்து முடித்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக நுட்பத்துடனும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வரும்.
அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் இந்த வேளையில் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகநிலைகளும் இணைந்து லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தை, செவ்வாயின் ஆட்சி வீட்டை வலுவாக பார்க்கின்றன. சப்தம பார்வையால் இரு கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தை, செவ்வாயின் ஆட்சி வீட்டை பார்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானத்தின் மீது அபரிவிதமாக பார்வை கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குரு மங்கள யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது விரைவாக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பிடம் இருந்து கிடைப்பதால் வலுவாகவே புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே வலுவாக உண்டு. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 5இல் இருக்கும் போது அவருடன் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதனும் இணைந்திருப்பதால் சொந்தமாக வீடு, நிலம், வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களை எளிதில் செய்து முடிப்பதோடு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் சரியான முறையில் நன்கு திட்டமிட்டு இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்கள். குறிப்பாக இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம் என பல நல்ல மாற்றங்கள் நடைபெற இருப்பதால் இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உண்டு. நினைவாற்றல் அதிகரிக்கும். அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு இந்த தருணத்தில் பரிசுகளை பெறக்கூடிய வகையில் பல சாதனைகளை புரிவதற்கான சந்தர்ப்பமும் மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் உண்டு. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இரண்டிலுமே மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சாதகமாக உருவாக்கி கொள்ள முடியும். மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது புகழ்பெற்ற நபரின் ஒத்துழைப்பு சாதகமாகவும் அமைவதால் மிக சிறப்பான நல்ல காரியங்களையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தவற விட்டுவிட வேண்டாம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப பொறுப்பை ஏற்று வழிநடத்தக்கூடிய பெண்மணிகளுக்கு புக்தியும் சக்தியும் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக அமைந்திருப்பதால் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக கையாளுவதோடு பல மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகளை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்த்தறிந்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாக அமைய போகிறது. மேலும் இந்த வேளையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம், சிக்கல், சிரமம் விலகி மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைப்பதோடு பல காரியங்களில் அதிரடியான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம்.